சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் புரசைவாக்கம் வள்ளலார் தெருவில் உள்ள மருந்து கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். ஆள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்ட அந்த இரவு நேரத்தில் இரு பெண்களையும் பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் சிலர் ஒரு கட்டத்தில் அப்பெண்களை மறித்து தகாத முறையில் நடக்க முயன்றதாக கூறப்படுகின்றது. இதனால் மிரண்டு போன பெண்கள் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடி மெடிக்கல் கடைக்குள் தஞ்சம் புகுந்தனர். நடந்து சென்ற பெண்களிடம் யாரோ சிலர் தவறாக நடக்க முயற்சிப்பதை தூரத்தில் இருந்து கண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் விரைந்து சென்று அப்பெண்களுக்கு பாதுகாப்பாக நின்றனர். பெண்களிடம் தவறான கண்ணோட்டத்தில் நடக்க முயன்ற அந்த மர்ம நபர்களை மடக்கி பிடித்து நைய புடைத்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நைட்டு ஒரு 12:45 நான் வண்டி ஓட்டலான்னு சொல்லிட்டு பொஷாகரில் வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த லேடிங்க திடீர்னு பார்த்தா ஓடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் பசங்க ஒரு 3 பேர் வந்து துரத்தினே அந்த கரும்பு குச்சை பெரிய குச்சை வச்சுன்னு அவங்களே கொள்ளுட்டு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்புறம் போய் அவங்க அந்த முத்து ஃபார்மசி கிட்ட அவங்க போய் லேடி அந்த ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த லேடி ஒளிஞ்சிக்கணுமே அங்கே இருக்க ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தார் போல். இந்த மாதிரி அவங்க லேடி சொன்னாங்க. அவர் டப்புன்னு வந்து வாமான்னு சொல்லிட்டு கூட கூட்டின்னு அப்படியே துரத்தின்னு போய் பிடிச்சி நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன் ஆட்டோவில். இந்த மாதிரி அவங்க லேடி வந்து அவங்க போட்டு அவங்க அந்த பையனை அடித்து இவங்க வயிறு வலிக்கின்றதால மாத்திரை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. வரும்போது இந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அன்டைமில். சரி பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம வீட்டில் யாராக இருந்தால் விட்டுருக்க மாட்டோம். மது போதையில் இருந்த அந்த 3 பேரிடம் கீழ்ப்பாக்கம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்களில் ஒருவன் 18 வயது நிரம்பாத சிறுவன் என்பது தெரிய வந்தது. நேபாள நாட்டைச் சேர்ந்த இந்த 3 பேரும் புரசைவாக்கத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்ததும் இரு பெண்கள் தனியாக நடந்து செல்வதை பார்த்து பின்தொடர்ந்து சென்று அத்துமீறலில் ஈடுபட முயன்றதும் தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் சிறுவன் உட்பட 3 பேர்கள் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிந்த கீழ்ப்பாக்கம் போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவுப்படி 2 பேரை சிறையில் அடைத்தனர். சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.